ஹாய் வீவர்ஸ், நம்மளுக்கு டீ கடைக்கு போனாலே மசால் வடை சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த மசால் வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இப்போது ஒரு கப்பு கடலப்பருப்புன்னா அரை கப்பு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நான் ஊற வச்சுட்டேன். இப்போ அரைக்கலாம். எப்படி அரையுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது அரைக்கி தேவையானது ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா ஒன்று, காஞ்ச மிளகா ஒன்று, சோம்பு ஒன்று, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு ரன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மிளகாலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரன் கொடுத்துட்டு அப்புறம் இந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை குறப்பாக தான் அரைக்கணும், நைஸாக அரைக்கூடாது. குறன்னு அரைச்சின்னு இதில் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு பிடிச்ச கீரையை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவுலே. இப்போ கீரை வெங்காயம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வடை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கையில் இந்த மாதிரி தட்டிட்டு அப்புறம் எண்ணெயில் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது சேர்ந்துச்சு திருப்பிட்ட வடையை. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் எடுத்துடணும் வடையை. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த கீரை வடை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தும் கூட. டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வடையை சாப்பிட்டு டீ குடிங்க, அல்டிமேட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய்.